எல்லா நேரத்துலையுமே நான் அடிபட்டு தான் திருந்துவேன், கஷ்டப்பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னு கிடையாது. சில நேரம் லைஃப்ல ரொம்ப ஜெயிச்சவங்களும் சரி, தோத்தவங்களும் சரி, நம்மளை விட வயசு அதிகமானவங்க, நம்மளை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தவங்க, ஸோ அவங்க லைஃப்ல இருந்து அவங்க கெயின் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள் அதை நம்மளுக்கு சொல்லும்போது கூட நம்ம அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு பணம் வேணும்னாலும் சரி, மன அமைதி வேணும்னாலும் சரி, நல்ல உறவுகள் வேணும்னாலும் சரி, சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 4 லைஃப் லெசன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம ரீசெண்டாக நிறைய பொருள் வாங்கியிருப்போம். நீங்கள் வாங்கின என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு பைக்காக இருக்கலாம், அது ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனுக்கு வாங்கின பேக் கவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு டேப்பாக இருக்கலாம். ஸோ அதில் நமக்கு ஆசைகளுக்காக வாங்கின விஷயம் எதெல்லாம், தேவைகளுக்காக வாங்கின விஷயம் எதெல்லாம் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரியணும். அதாவது இது எனக்கு உண்மையிலேயே தேவைப்பட்டுச்சா, இல்ல இது வாங்கினா நல்லா இருக்கும், இது என்கிட்ட இருந்ததுன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேனா, இந்த 2 கேள்விகளுக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் நிறையவே மாற ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்களேன். அவங்களோட மொபைல் ஃபோன் நிறைய ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கும், கவர்லாம் ரொம்ப கிழிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கிட்ட சொல்லுவோம், இந்த டைம் ஆடி ஆஃபர்லையோ இல்லை இந்த தீபாவளிக்கோ ஆஃபர் ஏதாச்சும் வரும், நான் உங்களுக்கு புது ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஃபோன் நல்லா தானே வேலை செய்யுது, அடுத்த டைம் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் அதுக்கு அவசரம் கிடையாதுல்ல அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வா உடனே போய் வாங்கலாம் அப்படின்னு எந்த அம்மா அப்பாவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்குள்ளேயே 4 தடவை திருப்பி திருப்பி கேட்டுப்பாங்க, இந்த பொருள் இப்ப கண்டிப்பா வாங்கணுமா, இல்ல அப்புறம் வாங்கிக்கலாமா, இப்ப கண்டிப்பா இதுக்கு நம்ம செலவு பண்ணுமா அப்படின்னு ஒரு 4-5 தடவையாவது அவங்க மனசுக்குள்ள அவங்களே கேட்டுப்பாங்களாம். புது பைக் வாங்குறதாகட்டும், புது டிவி வாங்குறதாகட்டும், எதுவா இருந்தாலும் வீட்டுல சொல்லி பாருங்களேன். அவங்க யோசிக்கிறது முதல்ல இப்ப இது தேவையா, இல்ல அப்புறம் வாங்கினா போதுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசுல கண்டிப்பா ஆயிடும். ஆனா நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆன்லைன்ல சும்மா ஸ்க்ரோல் பண்றோம். அதான் ஏகப்பட்ட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு இல்ல, கடையில போய் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுப்போம். ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பான், திடீர்னு 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பான். ஆனா அந்த 50% ஆஃபர் அவங்களுக்கு அப்படின்னாலும் அந்த 50% பணமும் நம்ம கையில இருந்து தான் போகுது. அது நமக்கான செலவு தான். உடனே அதை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கையில காசே இல்லைனாலும் இஎம்ஐல போட்டு வாங்குறதோ இல்ல கிரெடிட் கார்டை வச்சு வாங்குறதோ கண்டிப்பா நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே நமக்கு அந்த பொருள் தேவைதானா அப்படிங்கிற கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். இப்போ நிறைய பேரு நான் ஒரு சூப்பரான ஒரு போன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் அப்படிம்பாங்க. நான் ஒரு சூப்பரான லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோடிங் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரு நான் இந்த ஷூஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜிம் போகவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டாதான் நான் இந்த விஷயத்த செய்ய போறேன் அப்படிங்கறது அவங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல நமக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஆப்பிள் கம்பெனி ஆரம்பிச்சவங்க, மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்சவங்க, இவங்க எல்லாருமே அவங்களோட கராஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க கையில அப்பெல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது. ஏன் நம்மளோட எலான் மஸ்கே அப்படிதான், ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னு. அவங்க எல்லாருமே நான் இந்த ஒரு பெரிய பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல ஒரு பெரிய ஆஃபீஸை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்ப அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கவே முடியாது. சோ எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருந்தது அப்படின்னா தான் என்னால இந்த விஷயத்த சூப்பரா பண்ண முடியும், அது வாங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க. இப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கோங்க, ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை 2ஆ டிவைட் பண்ணுங்க. ஒரு பக்கம் நீங்க ஆசைகளுக்காக வாங்கின பொருள், இந்த வருஷம் 2026 ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க ஆசைகளுக்காக வாங்கின பொருட்கள், தேவைகளுக்காக வாங்கின பொருட்கள் அப்படின்னு 2ஆ பிரிங்க. இந்த வருஷம் நீங்க என்னெல்லாம் வாங்கினீங்களோ, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அது நீங்க சாப்பிடுற உணவா இருக்கலாம், இன்னைக்கு காலையில சாப்பிட்ட பீட்சாவா இருக்கலாம், இல்ல போன வாரம் நீங்க வாங்கின பைக்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஹேண்ட்பேக்கா இருக்கலாம், இல்ல ஒரு மொபைலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை எழுதுங்க. 2ஆ பிரிச்சு எழுதுனீங்கன்னா தான் முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்க முடியும். நீங்க எந்த மாதிரி பொருட்கள் வாங்குறீங்க, உங்க பணம் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கறது உங்களால ட்ராக் பண்ண முடியும். அது நம்மளோட பணத்தை செலவு பண்றது மட்டும் கிடையாது, நம்மளோட நேரத்தை செலவு பண்றதுலயுமே இந்த கணக்கு வந்துட்டு பொருந்தும். அதாவது நிறைய நேரம் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம், நம்ம எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். அதனாலேயே நமக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு நேரம் இல்லாம போயிடும். ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு தெரியும், வாழ்க்கையில தேவையான விஷயங்களை விட இந்த மாதிரி ஆசைகளுக்காக தான் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கோம், நம்ம காசெல்லாம் ஒரு பக்கம் கரைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம ஆசைப்பட்ட பொருளை உடனே வாங்கிட்டா அது ரொம்ப அழகா தெரியலாம், நம்ம லைஃபே ரொம்ப அழகா மாறின மாதிரி தெரியலாம்.
ஆனா தேவையான பொருட்களை வாங்கும் போது மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளால ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு செக்யூரிட்டியை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க அடிக்கடி கேட்டுக்கோங்க. இது கண்டிப்பா எனக்கு இப்போ தேவைதானா, நான் கண்டிப்பா இதை வாங்கணுமா அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்வியை நீங்க உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நம்ம லைஃப்ல தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறது நிறையவே நம்மளால ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இப்ப சோஷியல் மீடியால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு பயங்கரமான ரெட் ஃபிளாக், இந்த பையன் ஒரு பயங்கரமான ரெட் ஃபிளாக், இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நிறையவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இந்த ரெட் ஃபிளாக் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஓரளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணணும், மற்றவங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்கக்கூடாது, இல்லை தான் கண்ட்ரோல்ல எல்லாருமே இருக்கணும், தான் ரொம்ப ஒரு தலைவன் மாதிரி ரொம்ப டாமினண்டா இருக்கணும், அவங்களுக்கு காலடியில தான் எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே இயங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறையவே அர்த்தங்கள் இருக்கு. இந்த ரெட் ஃபிளாக்கு ஒரு டெஃபினேஷன் மட்டும் கிடையாது. மாதிரி போஸ்ட் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ மற்றவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்றதுல பிஹெச்டியே முடிச்சவங்க மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம லைஃப்ல நம்ம ஆட்டோ கண்ணாடி எப்பவுமே பின்னாடி வர்றவங்க, சைட்ல வர்றவங்களை மட்டும் தானே இத்தனை நாளா காமிச்சிட்டு இருக்கு, அவங்க கேரக்டர் மட்டும் தானே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கண்ணாடி அப்படியே கொஞ்சம் நம்ம பக்கமா திருப்பி நம்ம ஒரு ரெட் ஃபிளாகா இல்ல கிரீன் ஃபிளாகான்னு ஒரு அசஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு சிலர் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் மத்தவங்க எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொந்த வீட்டுல அம்மா அப்பா கூடயே நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரமும் யாரு கூடயுமே அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஆனா அவங்க ஒரு நிமிஷம் அவங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பார்த்தா புரியும், பிரச்சனை எல்லார்கிட்டயுமே இருக்கா இல்ல நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கா, ஏன் நம்ம கூட மட்டும் எல்லாருக்குமே செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. நம்மளை பத்தி எப்போ நம்மளே அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் கண்டிப்பா நம்ம லைஃபே மாறும். நம்மள ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா வச்சிருக்கிறது எது தெரியுமா? நம்மளோட மூளை, நம்ம ஈகோ தான். நம்ம ஈகோ என்ன பண்ணுனா, நம்ம செய்யற தப்பு எல்லாத்தையும் நமக்கு சரி அப்படின்னே சொல்லும். நீ எல்லாம் ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது, தப்பு ஃபுல்லா அவனோட தான் அப்படின்னு நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசாட்சி சில நேரம் தப்பு நம்ம தான் பண்ணியிருப்போமோ அப்படின்னு யோசிச்சாலும் நம்ம ஈகோ அப்படியே தலையிலேயே தட்டி உட்கார வச்சிரும். இதனாலதான் எப்பவுமே நமக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம், மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்களாவே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது ஆக்சுவலா நான் என்கிட்டயே கவனிச்சு நான் சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஒரு விஷயம் தான். நம்மள முக்கால்வாசி பேருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும். நம்மள யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இல்ல நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னாங்க, நம்மள விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு உடனே ரொம்ப கோவம் வரும். நம்ம தவற யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தப்பானவங்களா தெரிவாங்க. நம்ம சொல்றது மட்டும்தான் சரி, அவங்க சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் தான். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் நமக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை மாத்திக்கிறதுல தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சிலர் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் ரொம்ப ரெட் ஃபிளாகா இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அப்படின்னாவே, நட்புக்குள்ளேயும் சரி இல்ல குடும்பத்திலையும் சரி, சின்ன சண்டை வந்ததுனாவே ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க, மெசேஜ் பண்ணா பார்க்க மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டா கம்யூனிகேஷனையே அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் தான். உங்ககிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னும் சில ரெட் ஃபிளாக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு கவனிச்சு பார்க்கலாம். எப்பவுமே எங்க போனாலும் லேட்டாவே கிளம்பி போறது, எப்பவும் சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, மத்தவங்க நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அதை கவனிக்காம நம்மளோட கவனம் ஒண்ணு போன்லயோ இல்ல வேற எங்கேயாச்சும் வேற எந்த இடத்துலயாவது இருக்கிறது, அதை நம்மகிட்ட பேசுறவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நேரமும். தப்பு செஞ்சாலும் வாயை திறந்து மன்னிச்சிருங்க சாரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு வகையான ரெட் ஃபிளாக் தான். ஆனா இதை எப்பவுமே நம்ம மற்றவங்க கிட்ட தான் நோட் பண்ணிருக்கோமே தவிர நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு, நீங்க யாரு ரோல் மாடலா வச்சிருக்கீங்கன்னு உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க வெளியில இருந்து ஒரு ஆளை தேடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நம்மளே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும். எப்பவுமே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் செஞ்ச விஷயங்கள்ல நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பா நடந்துக்கிட்டேன்னா, இல்ல யார்கிட்டயாவது யாரோட மனசாவது நோகுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேனா அப்படின்னு. சோ இதை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே நம்ம கிட்ட என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு, நம்ம கிட்ட என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ் இருக்குன்னு நம்மளால ரொம்ப ஈஸியா அதை சரி பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு எத்திக்கலான பர்சனா வாழ்றதுக்காக மட்டும் கிடையாது. நிறைய நேரம் நம்ம செய்யக்கூடிய தொழில்ல கூட நமக்கு வெற்றி தோல்வியை தேடி தருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம்.
ஸோ இதை சரி பண்றதுனால உங்க தோல்விகள் எல்லாமே வெற்றியா மாறுறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. லைஃப்ல எப்பவுமே நம்மளோட பார்ட்னர், நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நம்ம லைஃப்ல நடக்கிற சிச்சுவேஷன் எதையுமே நம்ம நினைச்ச மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரியே நேரமும் நடக்கணும் அப்படின்னு மாற்ற முடியாது. நம்மளால மாற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது நம்ம தான். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி நம்மளே மாத்திக்கிறதுல எப்பவுமே தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கிறது மூலமா நம்ம லைஃபே மாறும் அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த மூணாவது விஷயம்னு பார்த்தோம்னா, எப்பவுமே நம்ம லைஃப்ல நிறைய முடிவுகள் எடுத்து நம்ம மூளை ஒரு மாதிரி ஒரு டிசிஷன் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலையில எழுந்திரிச்சதுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடணும், இன்னைக்கு நம்ம எந்த ஷூ போடணும், இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், காலையில நம்ம ஆஃபீஸ்க்கு எந்த ரூட்ல போகணும், பஸ்ல போகணுமா, கார்ல போகணுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவெடுத்து நம்ம மூளை ரொம்ப டயர்ட் ஆடுதாமா. ஸோ அதனாலேயே நமக்கு அந்த நாளுக்கான பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும்போது மூளை எனக்கு போதும்பா சாமி, என்னால் முடியல, என்னை விட்டுரு அப்படின்னு நம்மகிட்ட கெஞ்சுமாமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஹோட்டல்ல போய் உட்காந்துருப்பீங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் போறீங்க, இல்லை ஃபேமிலியோட போறீங்க. மெனு கார்டை எல்லாருமே கையில் எடுத்து வச்சிருப்போம். ஆனா அதுல யாராவது ஒருத்தர் தான் டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க, நான் இதை ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு. மீதி எல்லாருமே நீயே எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எதை பார்த்தாலும் எதை சூஸ் பண்றதுனே நமக்கு தெரியாது. நெட்ஃபிளிக்ஸ் ஓப்பன் பண்ணி வைப்போம், இன்னைக்கு ஏதாச்சும் படம் பார்க்கலாம், நமக்கு தான் ஃப்ரீ டைம் இருக்குல்ல அப்படின்னு. ஆனா ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு எந்த படம் பார்க்கறதுனே தெரியாம கடைசியில க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஸோ நம்ம நாள் ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகளுக்கே நம்ம ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கும்போது தான் பெரிய முடிவுகள் எடுக்கும்போது நம்ம மேல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிடுதுன்னு சொல்றாங்க. இந்த லைஃப்ல ரொம்ப வெற்றி பெற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள், பணக்காரங்களா இருந்தாலும் சரி, நிறைய அச்சீவ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க லைஃப்க்கு ஒரு டிசிப்ளினான ஒரு ரொட்டீனை ஃபார்ம் பண்ணிப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கணும், 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வைக்கிறோம். ஆனால் அதில் ஸ்னூஸ் பட்டன் இருக்கிறதுனால உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம். அப்போ அந்த 6 மணி 6:45 இல்லை 7 மாறுறதுக்கு தினமுமே நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இவங்க அந்த டிசிப்ளின் ரொட்டீன் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மணினா 6 மணி எழுந்திரிச்சே ஆகணும், எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லிக்க மாட்டாங்களா அவங்களே. ஸோ இதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல நமக்கு நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு புக்கு அதை எடுத்து படிச்சிடணும். இதை விட இது பெட்டரா இருக்குமா, இல்லை இதை விட இது பெட்டரா இருக்குமான்னு தேர்ந்தெடுக்கிறதுலேயே நம்மளோட நேரம் முழுக்க நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீணடிக்கிற நேரத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு புக்கு கண்டிப்பா எடுத்து படிச்சிடலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது அட்லீஸ்ட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னையில இருந்து நமக்கு ஒரு சேலஞ்ச். நம்ம லைஃப்ல ஒரு நிமிஷத்துக்கு உள்ள செய்யக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு, நம்ம பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வைக்கிறது, உங்கள் புக்கை எடுத்துகிட்டு போய் புக் ஷெல்ஃபில் வைக்கிறது, ஒரு வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணுறது, ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இது. இல்லை உங்கள் ரூமை நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபேன் எந்திரிச்சு போய் ஆன் பண்ணுறது, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறதுன்னு இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய வேலையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காம டக்குன்னு அதை செஞ்சு முடிச்சிருங்க. இதுவே நம்ம மூளைக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும். நம்ம மசில்ஸ் மாதிரி தான் நம்மளோட மூளையும் சொல்றாங்க. நம்ம மசில்ஸ் நல்லா பெருசாகணும், பில்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி ஜிம்முக்கு போய் தினமும் எக்ஸசைஸ் பண்றோம், கண்டிப்பா ஒரு நாள்ல அது பெருசாகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நம்ம மூளைக்கும் நம்ம தினம் அதை சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா ட்ரெயின் பண்ண தான் நம்ம மூளை இந்த முடிவெடுக்கிற விஷயத்துக்கு ரொம்பவே பழக்கப்படும் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த 1 minute சேலஞ்சை நீங்களுமே முயற்சி பண்ணி பாருங்க. அது நம்ம கடைசியா பார்க்க போற விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம லைஃப்ல நம்மளோட சுத்தி இருக்கிற இந்த உலகம் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு, நம்ம மூளைக்குள்ள எதை ப்ரெஷர் ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நீ சாதிக்கணும், நீ பெரிய பணக்காரன் ஆகணும், இல்ல இந்த உலகமே அழிய போகுது, ஆனா நீ மட்டும் உனக்கான செக்யூரிட்டியை எப்பவுமே தேடிக்கணும் அப்படின்னு நீன்னு நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கிறதுக்கு இந்த உலகம் தூண்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஓட்டத்துல நம்ம மறக்கக்கூடிய விஷயம், மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், லைஃப்ல யாருக்காச்சும் உதவி பண்றது, நம்மளால 4 பேரோட லைஃப் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த உலகம் நம்மள மோட்டிவேட் பண்றது கிடையாது. உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேரோட லைஃப்ல நம்மளால மாற்றங்களை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னா அதுதான் நிஜமான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஆஃபீஸ்லயே உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நீங்க வேலையை ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு வேலை கிடைச்சு இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ண போறது அவங்க தான், அந்த வாய்ப்பை மட்டும் தான் நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க.
அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி வேலை கிடைச்சு அதனால அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலையே கம்ப்ளீட்டா மாறுது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நீங்க செஞ்ச அந்த உதவி உங்களோட வெற்றியோட கணக்குல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உதவி அப்படிங்கிறது எப்பவுமே பண உதவி மட்டுமே கிடையாது. மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னாவே நானே ரொம்ப ஏழையா இருக்கேன், என்கிட்டயே காசு இல்லை, நான் எங்க போய் மத்தவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறது அப்படின்னு தான் எல்லார் மனசுலயும் தோணும். எப்பவுமே பணம் சார்ந்த உதவி மட்டுமே கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்றதா இருக்கலாம், ஒரு நல்ல புத்தகத்தை பரிந்துரை செய்யறதா இருக்கலாம், இல்ல அவங்க லைஃப்ல ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தமான அறிவுரையா இருக்கலாம். சோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப டவுனா இருக்கும் போது ஜஸ்ட் அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொன்னா கூட அது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய உதவிதான்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு இந்த கதவை திறந்து வச்சவங்க கூட யாராவது ஒருத்தரா இருக்கலாம். உங்களோட உறவினர், உங்களோட நண்பர், உங்க பேரண்ட்ஸ், இல்ல உங்க கூட படிச்சவங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரா இருக்கலாம். அவங்க அந்த சின்ன உதவி உங்களுக்கு செய்யாம இருந்திருந்தா நீங்க இப்ப இருக்கிற இடத்துல உங்களால நின்றுக்க முடியாது. சோ அந்த மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவியுமே வேற ஒருத்தரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த 4 விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது, நீங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது எதுன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.